பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த டாஸ்க் சோழிய வந்து பாத்தீங்கன்னா, நாளே இவங்க வந்து குழி தோண்டி புதைச்சுட்டாங்க. ராஜாங்கம் டாஸ்க் வந்து இவ்ளோ மொக்கையா போகும்ன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே விக்ரமும், பார்வதியும் சேர்ந்து நெறைய கன்டென்ட் குடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சீசன்லயும் ஒரு டாஸ்க் வந்து வேற லெவல்ல இருக்கும். 1ஆம் நம்பர்லேருந்து அந்த 14ஆம் நம்பர் வரைக்கும் அடுக்குங்கன்னு சொல்லிட்டு, வேற மாரி பண்ணி வச்சிருக்காங்க. 3 பேர் ஜெயிலுக்கும் போயிருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பாக்குறீங்க. லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சா ஹைப்ப கூட தட்டி விடுங்க. அதாவது பார்வதி மட்டும் இல்ல அப்படின்னா கன்டென்ட்டே இல்ல. தலைவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் அடிபட்டுருக்கு. இன்ஜூரியா இருந்தா கூட எனக்கு என்னப்பா நான் உங்களுக்கு கன்டென்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்காங்க. அது நெகட்டிவா தான் இருக்கும். மீரா மிதுன், அந்த வனிதா எந்தெந்த சீசன்ல என்னென்ன வந்து இது பண்ணா அவங்களெல்லாம் தாண்டி ஒருபடி மேல தான் பாத்தீங்கன்னா அவங்க கன்டென்ட் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த ராஜாங்கம் டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸே காரி துப்பிட்டாரு. டேய் என்னடா இவ்வளவு கேவலமா பண்றீங்க? என்னோட சிஷ்யன் தெரியுமா? கானா வினோத் தெரியும்ல உனக்கு? இந்நேரம் சாண்டி இருந்தான்னா கலக்கியிருப்பான்டா. என்னடா பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புனாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஓரளவு ஃபைனல் வர மாரி இருக்கு. இந்த டாஸ்க்க பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, மீண்டும் சண்டை தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இத வந்து ரீகன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்வதி போராடிட்டு இருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. பிக் பாஸ் வந்து கரெக்ட்டா சொல்றாரு. இத மீண்டும் ஒரு முறைன்னு பார்வதி கத்துறாங்க. இல்ல கிடையாது அப்படின்ற மாரி சொல்றாரு. எனக்கு என்னமோ பார்வதிய வந்து நமக்கு பிடிக்காத மாரி பிக் பாஸ்க்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதுன்னு நெனைக்கிறேன். அந்த தலைவன் டாஸ்க் தல டாஸ்க்லயும் பார்க்கும்போது, அந்த நடுவர்களா வந்து திவ்யாக்கு சப்போர்ட் பண்ற மாரியும், சபரிக்கு சப்போர்ட் பண்ற மாரி தான் பார்த்தீங்கன்னா, நடுவர செட் பண்ணாப்ல. ஏன்னா கனியையும் சாண்ட்ராவையும் தான் செட் பண்ணாங்க. கனி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். திவ்யா யார நம்ம சாண்ட்ரா யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லணும்னு நல்லாவே தெரியும். அப்படியும் பார்வதிக்கு தான் அது வந்து ஒரு ஃபால்ஸா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே கணிச்சு இறக்குற மாரி எனக்கு தோணுது. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் அவங்களே அகைன்ஸ்டா இருக்க மாரி தான் எனக்கு தெரியுது. இந்த வாரம் நாமினேஷன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. என்னைய பொறுத்தளவு சுபிக்ஷாக்கும் சரி, ரம்யாக்கும் சரி, இவங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கள் வந்து கனி இவங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கள் சுத்தமா இல்ல. இவங்கள்ல யாராச்சும் ஒரு ஆள் வந்து இந்த வாரம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்கள பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? இல்ல ப்ரோமோ மட்டும் பார்க்குறீங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.